Hello friends, welcome. இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட மகாபலிபுரம் போகலான்னு இருக்கோம். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் தனியாக போயிருக்கேன், ஆனால் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட்டு ஏதோ சம் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ வந்து கடற்கரை கோயில், அதுக்கப்புறம் அந்த 5 ரதம், அதுக்கப்புறம் வெண்ணெய்க்கல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் இருக்குது. லைட் ஹவுஸு, ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க, மகாபலிபுரத்துலேருந்து திருப்பி நான் வீடியோவில் வரேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து முட்டுக்காட்டில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப், திருப்பி இங்கேருந்து நம்ம மகாபலிபுரம் போவோம். எத்தனை வருஷம்ப்பா? எத்தனாவது வருஷம்? 1980ல போனீங்க. அதுக்கப்புறம் எப்போ போறீங்க? 1980 இல்ல, 1990. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ கிடையாது. இல்ல 90, அதான் 1990ன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் நீ அப்புறம் அண்ணன் எல்லாரும் கம்பெனிலேருந்து ஒரு டூர் கூட்டு போனாங்க. அப்போ 1995 அந்த டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் வரீங்க? ஆமாம், 1995. அப்போ எல்லாரும். அப்போ எப்படி இருந்தது மகாபலிபுரம்? அப்போ எங்கே வேணாலும் போகலாம், எல்லாம் இது பண்ணலாம், எல்லாம் டச் பண்ணி பார்க்கலாம், உள்ளுக்கு எல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ வந்து எதையுமே பார்க்க முடியாது, எல்லாமே இது பண்ணி வச்சுட்டாங்க. அது நல்லதுதான், எல்லாம் போய் பாதுகாக்கிறதுக்காக செய்து வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கணும். எங்க போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வரலாமா? ரெகுலர் பார்க்கிங் ஏரியாக்கு போடுமா? கோயில் போற வழியில இருந்து போட்டுருக்காங்களா? அதில் போடலாம். இந்த போடலாமா? அங்கே போடு. இந்த ரோடு எங்கே போகுது? நேராக 5 ரதம் தான். நம்ம காரில் தான் போயிட்டு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். நல்லா வாங்கலே போடு. லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம பார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் இருந்து வாக் பண்ணி அப்படியே அந்த மலைக்கு மேலையெல்லாம் நடந்து வந்துட்டு லைட் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இறங்கி வந்துட்டு தென் அந்த 5 ரதம் அப்புறம் கடற்கரை கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த பட்டர் பால், இந்த வெண்ணெய்க்கல் வந்து இன்னும் அங்கேருந்து ஃபர்தராக போகணும். ஸோ மேபி அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி வீடியோவில் வரேன். அது எல்லாமே அது 120 ரூபா, அது 60 ரூபா. அந்த பக்கம் இருக்குது கலரு, இந்த 80, அது 60. வேற ஆள்கிட்ட வாங்கிங்களா? இல்லை, நான் வேலை பற்ற வழியே வச்சுருக்கேன். அது 200 ரூபா. நான் பரம்பரை சரி வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மிஷின் வந்ததுனால அஃபிஷியல். ஆமாம், அங்கே எல்லாம் ஃபுல்லாக இப்போ மிஷினில் தான் பண்ணுறாங்க. இங்கே மிஷின் வந்தோடனே அஃபிஷியல் கொடுத்தாங்க. தெரியல, இப்போ வேலைக்கு ஆள் கிடையாது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடு வரத்துலேயே பண்ணுறாங்க. பயங்கரமான அப்ஜெக்ஷன், பயங்கர சொசைட்டி இருக்குது. சொசைட்டி இருக்குது.
வெளியில் அங்க போற தூக்கி மேல எங்கேயா வேணா வச்சுக்க. இந்த கரையில் கொண்டு போட்டுருக்காங்க. அது ஒரு குங்கஜின்னு இறச்சி. ஆனால் இதெல்லாம் வர வைக்கிறது, வர வச்சு சொற்ப லாபத்தை ஏதாவது சும்மா இருக்கக்கூடாது. இது வந்து ஒன்று ஒரு இடத்துல வர வைக்கிறோம். ஆந்திரா பக்கம் வருது. ஆந்திரா சிவப்புக்கல் ஆந்திரா தான். பச்சைக்கல் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் பக்கம் இருக்கிறோம். இது நாட்டிலேருந்து வர வைக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ராஜஸ்தான். ஆமாம். ஓ, இது எல்லாமே கல்லா? சிவப்பாக இருக்குது எல்லாமே உட்டா? ஓ, சரி சரி. ஆ, வேலை நல்லா இருக்கும். வேலை நல்லா இருக்கும். கல் கிடையாது. ரெண்டு பேரும் பனங்கிழங்கு சாப்பிட்றாங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டோட பழைய உணவு பாருங்க. நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கியூஆர் கோடு வந்து போட்டுருக்காங்க பாருங்க. நீங்கள் இதுலேருந்து ஆடியோ கோடு கேட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்திரன் ஏற்படுத்திய புயல் மழை, அதில் வந்து பசு கூட்டங்களை வந்து கோபியர் மற்றும் ஆயர்களை வந்து கிருஷ்ணர் காப்பாற்றுறார். அந்த முன்னாடி இருக்க மண்டபம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அந்த பின்னாடி இருக்கிற ஒரே பாறையில் வந்து செஞ்ச சிற்பம் வந்து பல்லவர் காலத்து சிற்பம். ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து அந்த புயல் மழையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றுறத வந்து இவங்க வந்து சிற்பமாக செஞ்சுருக்காங்க. இதை கையை வந்து மேலே வந்து பிடிச்சி கிருஷ்ணர் வந்து கீழே வந்து கோபியர்களை எல்லாரையும் வந்து காப்பாற்றுறாரு. தலையில் வந்து பானையில் வந்து தயிர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வயதானவர் இருக்கார், அவர் மேலே ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் நிறைய வந்து பசு கூட்டங்களையும் அவர் வந்து காப்பாற்றுறாரு. அதுதான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பால் கலக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கலாம். என்னென்னா, அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அவர்களுடைய உடைகள், மீசையெல்லாம் வச்சுருக்கிறது, அந்த காலத்திலே எவ்வளோ நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. இங்கே வந்து ஒரு பசுமாடு பால் கலக்கிறது, அந்த புயல்லேருந்து காப்பாற்றுறது தான் நம்மளுக்கு அந்த மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து அவர் தன் குடைக்குள்ளே கொண்டு வர. இந்த பக்கமும் ஒரு நந்தி பார்க்க முடியும். இது வந்து அந்த கோவர்தனகிரிக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய அன்ஃபினிஷ்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு குடவரை கோயில். இது வந்து 672 to 700 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பண்ணது. இது மேலையெல்லாம் பாருங்களேன், ரூஃப் இதெல்லாம் வந்து தனியாக செஞ்சது கிடையாது. இது வந்து ஒரு பாறையை வந்து அப்படியே குடஞ்சி செஞ்சுருக்காங்க. பல்லவர்கள் தான் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஆரம்பத்திலே பண்ணுறது. குடவரை கோயில் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யும்போது ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாறையை வந்து ஃபுல்லாக வெட்டி இங்கெல்லாம் வந்து லைன்ஸாக போட்டிருக்காங்க. அதாவது எதுவுமே அவங்க ஃபினிஷ் பண்ணலை. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே அன்ஃபினிஷ்டாக இருக்குது. இந்த சைடும் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே வந்து வெட்டி எடுத்ததுக்கான அடையாளம்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, ஃபினிஷ் பண்ணாத ஸ்ட்ரக்சர்ஸ்.
இந்த ஒவ்வொரு பில்லர் ஸ்ட்ரக்சரும் வந்து பில்லரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதை யார் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தா பல்லவர்களுடைய பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மம் இருக்கும். அந்த சிம்ம தூண்கள் இதை நீங்கள் வந்து காஞ்சிபுரம் கிட்ட, திருவண்ணாமலை கிட்ட சில கோயில்கள்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பல்லவர்களுடைய ஐடென்டிட்டி. அவங்க தான் வந்து இந்த சிம்மம் வந்து இந்த தூணை தாங்கி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த ராக் ஸ்ட்ரக்சர்லேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பாருங்கள், இங்கேயும் சிம்ம தூண்கள் இருக்குது. ஒரு கருவறை மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுவுமே அன்ஃபினிஷ்டாக இருக்குது அந்த கருவறை. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து சிம்மத்தூண் தான். ஒரு சிங்க முகம் இருக்கும், கால் இருக்கும். அது வந்து அந்த தூணை வந்து மேலே அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த லைன்ஸ், பிரைடட் லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து அன்ஃபினிஷ்டு ஸ்ட்ரக்சர் தான். இந்த கருவறைக்கு பக்கத்தில் ஒரு 2 சின்ன ரிலீஃப் இருக்குது பாருங்கள். அதில் வந்து அவங்க அந்த துவார பாலகர்களுக்கு வைக்கிற இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த அர்ஜுனாஸ் பெனன்ஸ் பக்கத்தில் இருக்குது, அர்ஜுனன் தபஸ். அதை போய் பார்த்துக்கோ. இங்கே இருக்கு பாருங்கள் அர்ஜுனன் தபஸ். மகாபலிபுரம் வந்தால் இந்த ஒரு பர்டிகுலர் பீஸை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் போகவே முடியாது. இதுதான் அர்ஜுனாஸ் பெனன்ஸ். இந்த யானை சிற்பம் இருக்குது பாருங்கள். எப்போ மகாபலிபுரம் பற்றி காமிக்கணும்னா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பீஸை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. ஆர்கியாலஜிக்கல் சைட்லேருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். அர்ஜுனன் தபஸு எனக்கு இதை 2 இதாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அர்ஜுனன் வந்து ஒற்றை காலில் நிற்கிற மாதிரியும், தேவர்களும் கூட வந்து அவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, சிவபெருமான்கிட்ட வந்து அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா, பகீரதன் கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வர தவம் செய்த காட்சியாகவும் இதை சொல்கிறாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் ராக்கில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏர் ரிலீஃப், அதாவது சிங்கிள் ராக் கட். 2 ராக்கில் இதை மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது வேர்ல்டில். இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஏர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராக்கில் அப்படியே வந்து சிற்பத்தை வந்து கொண்டு வர்றது. இல்லை, இந்த யானையை பாருங்களேன், ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மகாபலிபுரத்தில் மொத ப்ரிசர்வ் பண்ண இடம் இதுதான். சூப்பராக இருக்குல்ல இந்த ஒரு ஆர்கிடெக்சர். இது எல்லாமே வந்து 7th century தான், டேட்ஸ் பேக் டு 7th century. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால், அதை போய் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து இது 500 ரூபாய்க்கு அதுவும் இல்லையா? இப்போதான் வந்து ஒரு ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். அப்படியா? எங்கே தான் நான் இந்த வியாபாரத்தில் இருந்தேன். இந்த வியாபாரத்துக்கு வரல. 200 இருக்குன்னா கூட தெரிஞ்சுக்கலாம்.
நன்றி. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கா? இது வந்துடுச்சுங்க வெண்ணக்கல், பட்டர் பால். முன்னாடி இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ பாருங்கள் இதுக்கு 40 டிக்கெட் போட்டாங்க. இந்த ஒரே டிக்கெட்லேயே அந்த 3 இடத்துக்கு பார்க்கலாம். சீஷோர் டெம்பிள், ஃபயர் ரதர்ஸ், பட்டர் பால். ஓகே. இந்த லைட் ஹவுஸ் இப்படியே போகலாமா? மேலே மேறலாம். அது மேலே புது லைட் ஹவுஸ் போகிற மாதிரி தான் 10 ரூபா சார் செப்பரேட்டு. மீதி எல்லாத்தையும் இதே டிக்கெட் தாங்க. சரி, ஓகே. போய் சறுக்கிட்டு வா. வடிவேல் காமெடியில் வர மாதிரி இது என்ன சப்போர்ட்டே இல்லாமல் நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே என்ட்ரி போட்டாங்க, டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரே டிக்கெட்டில் எல்லாமே போயிட்டு வரலாமா. சரி, இது அப்போ பத்திரமா வச்சுப்போம். நல்லா மேலே போயிட்டு வா ஒரு வாட்டி. வரல அவ்வளோ இங்கிலீஷு. ஆண்ணா சரிண்ணா, பாய்க்கா. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த பாருங்களேன், ராக்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே சில மார்க்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த ராக்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி வரும். இந்த உளியை வச்சு கட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் இந்த பட்டர் பால் எப்படி தெரியுது. நிறைய பேர் அதில் வந்து சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா வந்து பாறையில் நம்ம சறுக்கிறோம், ஸ்லிப் ஆகிடக்கூடாது. இது ஒரு ஐகானிக் பிளேஸ். பட்டர் பால் வந்து இப்போது ஒரு ஐகானிக் பிளேஸ் ஆயிடுச்சு. அதையும் வந்து இப்போ என்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டாங்க, 40 ருபீஸ் டிக்கெட் போட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பாறையெல்லாம் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்பா அம்மா வந்து சேஃபாக அந்த பக்கமாக நடந்து வராங்க. ஏன்னா வந்து அப்படி ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நல்ல க்ரிப்பாக இருக்கிற ஸ்லிப்பர்ஸோடு வரணும் இங்கே வந்தால். வாங்க, இப்படியே நடந்து அந்த பக்கம் லைட் ஹவுஸ் வரும், அது வரைக்கும் நம்ம நடந்து போவோம். இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து பட்டர் பாலை பாருங்களேன். இது ஒரு யூனிக், தன்னந்தனியாக நிற்கிது. கடற்கரை கோயிலில் வந்து இந்த மாதிரி 7 கோயில் இருந்திருக்கு. இதில் வந்து கடைசியாக மிஞ்சிருக்கிறது இந்த ஒரு கோயில் தான். மிச்ச எல்லா கோயிலுமே வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அந்த சுனாமியில் வந்து அந்த டெஸ்ட்ராய் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி சில ட்ராவலர்ஸ்லாம் வந்து குறிப்பு எழுதியிருக்காங்க. 7 பகோடாஸ் வந்து பார்த்துருக்கிற மாதிரி அவங்களுடைய ரெக்கார்டிங்கில் இருக்குது.